الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون. ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றியவனாகும் புகழ்ந்தவனாகும் எனது ஜும்மா உரை கீழ் வருகிறேன். வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரில் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இந்த ஜும்மா என்கின்ற இந்த இறை வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இங்கு வந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய வற்றாத பெருங்கருணை என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரை கீழ் வருகிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு உலகில் எத்தனையோ விதமான பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அநியாயமாக கொலை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். திருட்டு சம்பவங்களை பார்க்கிறோம். பெண்களுக்கு எதிரான பல்வேறு வகையான பாலியல் வன்கொடுமைகளை பார்க்கிறோம். இன்னும் கல்லூரி போன்ற பல இடங்களில் ஈவ்டீசிங் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்களை கேலி செய்யக்கூடிய நிகழ்வெல்லாம் இன்றைக்கு எல்லா பகுதியிலும் சர்வ சாதாரணமாக பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு உலகில் குற்றங்கள் மலிந்து கிடக்கக்கூடியதை பார்க்கிறோம். உலகில் நாங்கள் தான் எல்லா வகையிலும் முன்னணியில் இருக்கிறோம். பாதுகாப்பிலிருந்து கட்டமைப்பிலிருந்து எல்லாவற்றிலும் நாங்கள் தான் என்று மாறுதட்டி கொள்ளும் மேலை நாடுகளில் கூட பல்வேறு வகையான குற்ற செயல்கள் சர்வ சாதாரணமாக அரங்கேறி வரக்கூடியதை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் மேலை நாடுகள் எல்லாம் ஆயுதங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக சிறுவர்களிடமெல்லாம் கிடைக்கக்கூடியதை பார்க்கிறோம். திடீர்னு ஒரு பகுதிக்கு போறான், தங்களுக்கு
பிடிக்காத நபர்கள் எல்லாம் சுட்டுக் கொன்றார்கள் என்றெல்லாம் பத்திரிகை செய்திகள் சர்வசாதாரணம் பார்த்தோம். அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக அந்த குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை பார்க்கிறோம். அப்ப அந்த அளவிற்கு மேலை நாடுகள் என்று சொல்லுகிறார்கள், பாதுகாப்பு பலப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். நாங்க என்ன செய்யறோம், ஜிபிஎஸ்ல பாக்குறோம், சேட்டலைட்ல பாக்குறோம் என்று அந்த அளவிற்கு பாதுகாப்பு கட்டமைப்பு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் குற்ற செயல்கள் எல்லா பகுதியிலும் நிலைந்து மலிந்துதான் காணப்படுகிறது, எங்கும் குறைந்த பாடில்லை. அப்ப இதற்கெல்லாம் என்ன செய்யணும்? இன்றைக்கெல்லாம் உலகத்துல பார்க்கிறோம் எவ்வளையோ வகையான தண்டனைகள் இருக்கிறது, கடுமையான தண்டனைகள் என்று சொல்லக்கூடிய தடா பொலா என்றெல்லாம் நிறைய சட்டத்திட்டங்களை நாடுக்கு நாடு வேறுபாடாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் குற்றங்கள் நாளுக்கு நாள் குறைகிறதா என்று சொன்னால் நிச்சயமா குறையல. அப்ப என்ன, குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் இஸ்லாம் ஒரு தீர்வை சொல்லுகிறது. என்ன ஒரு தீர்வு என்று சொன்னால், உலகில் நம்மை யாராவது கண்காணிக்கிறார்கள் என்று சொன்னால் பல வீடியோக்கள்ல பார்த்திருப்போம். பல பகுதியில் திருட போகக்கூடிய திருடர்கள் அந்த சிசிடிவியை பார்த்த உடனே ஓடுவோம். அந்த சிசிடிவி மூலியமா நம்மளை கண்காணிக்கிறார்கள் தெரிஞ்சா அந்த பொருளையே எடுக்க மாட்டா ஓடுவோம். அப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதையெல்லாம் மிதமிஞ்சிய சிசிடிவிக்கெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். எப்படி செய்யணும், அதனுடைய ஒயர் என்ன செய்யணும், அதனுடைய ப்ரோக்ராம் டிஸ்க் என்ன செய்யணும், இப்படி எல்லாமே தெரியும். ஆனால் இதையெல்லாம் மிதமிஞ்சிய அளவிற்கு எல்லா பகுதியிலும் எல்லா இடத்திலும் நாம் தனிமையில் இருந்தாலும் மக்களோடு இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் கண்காணிக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் மனிதன் தவறு செய்வானா? யோசிச்சு பாருங்க. நாம தவறு செய்வோமா? எந்த இடத்திலும் தவறு செய்ய மாட்டோம். அப்ப என்ன நம்மை கண்காணிக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் எங்கு சென்றாலும் சரி வல்ல இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த செய்தி, அந்த விஷயம் நம்மளுடைய மனதில் பதிந்தால் நம்மிடம் தவறுகள் ஏற்படும், குற்ற செயல்கள் ஏற்படாது, குற்றங்கள் தடுக்கப்படும், குற்றங்கள் நிறுத்தப்படும். ஆனால் இன்றைக்கு உள்ள உலகத்தில் என்ன நிலை, அதை மறந்துடுறான் மனுஷன். எல்லா இடத்திலும் எல்லா வகையான தவறுகளும் நடக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது, உன்னுடைய இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார், நீ எங்கு இருந்தாலும் சரி. இன்னும் எந்த அளவிற்கு நம்முடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைப்போமா இல்லையா, இந்த குற்றத்தை செய்யலாமா வேண்டாமா, இந்த குற்றத்தை நீ செய்ய என்று நம்மளுடைய மனம் நம்மிடம் சஞ்சலாடும், ஊசலாடும். அதை அல்லாஹ் சொல்லுகிறார், மனிதனுடைய மனம் மனிதனிடம் என்ன பேசுகிறது என்பதும் எனக்கு தெரியும். அப்ப சிந்திச்சு பாருங்க. உலகத்துல ஆசிரியர்கிட்ட மறைக்கலாம், அத்தாட்ட மறைக்கலாம், அம்மாட்ட மறைக்கலாம், ஓனர்கிட்ட மறைக்கலாம். ஆனால் அல்லாட்ட எதையுமே மறைக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் அனைத்தையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறார், மரத்தில் இருக்கக்கூடிய இலை இருக்குதா இல்லையா, என்ன முடியுமா? எவ்வளவு இலை இருக்கும், அதில் ஓர் இலை விழுந்தாலும் எனக்கு தெரியாமல் இல்லை என்று சொல்றான். அப்ப எந்த அளவுக்கு நுட்பமானவன். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு பாறை இருக்குதா இல்லையா, அதற்கு அடியில் உள்ள பொருள் என்ன என்று எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு பாறை, ஒரு மலை பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியதுக்கு அடியில் என்ன இருக்கிறது? அப்போ அல்லாஹ் நுட்பமானவன், அனைத்தையும் அறிந்தவன். நாம் உலகத்தில் எங்கு போனாலும் என்ன செய்தாலும் என்ன அல்லாஹ் ரெக்கார்டு பண்ணிட்டே இருக்கிறான். இது எப்ப வரும்? மறுமையில் நாம் இறந்த பிறகு அந்த விசாரணை நாள் இருக்குதா இல்லையா, அந்த இடத்துல நம்மை கொண்டு வந்து நிறுத்தப்படும் போது அல்லாஹ் இதை கேட்பான், இதை ஏன் மனிதா செய்தாய்? என்னை பற்றி உனக்கு பயம் இல்லையா, என்னை பற்றி உனக்கு அச்சம் இல்லையா என்று அல்லாஹ் மறுமையில் கேள்வி எடுத்து வைப்பான். என்ன பதில் சொல்லுவோம்? உலகத்துல சர்வசாதாரணமா செஞ்சிடலாம், வீட்டுக்கு தெரியாது, அத்தாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, ரகசியமா நம்ம செய்யறோம் என்று நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அல்லாஹ்விடம் எதையுமே மறைக்க முடியாது. அதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செட்டிங் வச்சிருக்கிறான்? இந்த புறமும் இந்த புறமும் மலக்குமார்களை வைத்திருக்கிறான். இந்த மனிதன் என்ன செய்கிறான் என்று கெட்டதையெல்லாம் ஒருவர் கண்காணிப்பார், நல்லதையெல்லாம் ஒருவர் கண்காணிப்பார். சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு பெரிய செட்டிங் எடுத்து வச்சிருக்கிறான். இது மட்டும் இல்ல, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், மனிதருடைய கரங்கள் இருக்குதா இல்லையா, அந்த கரங்கள் பேசும். மனிதனுடைய கரங்கள் சொல்லுமா, இவன் இந்த தவறை செய்தான். மனிதனுடைய கால் பேசுமா, வாய்க்கு சீலிடுவேன் என்று அல்லாஹ் சொல்றான். கால் பேசும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எந்த அளவிற்கு மனிதன் செய்யக்கூடிய அத்துணை தவறுகளையும் நம்முடைய உடல் உறுப்புகளை மறுமையில் வெளிப்படுத்தும். அப்ப என்ன செய்வோம்? நம்முடைய உடல் உறுப்பு சொன்னா என்ன சொல்ல முடியும்?
ஆனா நான் இந்த இடத்துல இந்த ஆளு கூட்டிட்டு போனாரு, இந்த இடத்துல இந்த தவறை செஞ்சாரு, இதன் மூலியமா இந்த கை மூலியமா இதை திருடினாரு, இந்த கை மூலியமா இப்படி ஒரு தவறை செய்தார் என்று சொன்னால் யாராவது மாற்ற முடியுமா? அப்ப அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, இந்த இறை அச்சத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய அத்துணை காரியத்தையும் வல்ல இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று ஒருவன் நினைத்தால் உலகத்தில் தவறு செய்வோமா, தப்பு செய்வோமா, பாவம் செய்வோமா? நிச்சயமா செய்ய மாட்டோம். அதை பற்றி ஒரு சிந்தனை வந்தால் அதை விட்டு விலகி ஓடுவோம். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மறுமை நாளில் நான் மனிதர்களை எப்படி தெரியுமா பிடிப்பேன்? மிக கடுமையாக பிடிப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப மிக கடுமையாக பிடித்தால், வல்ல இறைவன் பிடித்தால் நம்மால் தாங்க முடியுமா? அப்ப அதற்கு தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, அன்றைய சகாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறை அச்சத்தை, இந்த இறை பயத்தை எப்படி போதித்தார்கள் பாருங்க. எந்த அளவிற்கு சகாபாக்கள் எல்லாம் எந்த அளவிற்கு இறை அச்சத்தோடு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தார்களா இல்லையா? அவங்க எந்த அளவுக்கு பயபக்தியாக இறை அச்சத்தோடு இருக்கிறார்கள். பாதையில போறாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு பேரிச்சம்பளம் கிடக்குது அந்த பகுதியில, மலிவான ஒண்ணு. இப்ப திருப்பூர்ல நாம போறோம், திருப்பூர்ல என்ன கிடக்கும்? பனியன் வேஸ்ட் கிடைக்கும். சர்வசாதாரணமான ஒண்ணு தானே. ஆட்டோல இருந்து விழுந்திருக்கும், அல்லது வேன்ல இருந்து விழுந்திருக்கும், கம்பெனியில சரக்கு ஏற்றி போனது விழுந்திருக்கும். நாம என்ன செய்வோம்? வேஸ்ட் துணி கிடைச்சிச்சு, ஏதாவது அழுக்கானது இன்னும் தொலைச்சுக்கலாம் என்று நாம எடுப்போம் சர்வசாதாரணமா. அல்லது பெண்கள் என்ன செய்வாங்க? வீட்டுல ஏதாவது அடிப்பெருக்கை பயன்படுத்தலாம், அல்லது கறிக்குறி வேஸ்டே தான் பயன்படுத்தலாம் என்று நினைப்போம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த பேரிச்சம்பளம் என்பது அங்கு விளையக்கூடியது, சாதாரண ஒண்ணு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்பதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறார்? ஜக்காத்து பொருளை தடை செய்திருக்கிறார். உலகத்துல யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், ஜக்காத்து வாங்கலாம், முடிக்கலாம். ஆனால் இறை தூதருக்கு ஜக்காத்து அல்லாஹ் தடை செய்திருக்கிறார். அதனால என்ன? இது ஜக்காத்துக்கு பொதுமக்களுக்கு சேர வேண்டியதாக இருக்குமோ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தபடி போட்டு போறாங்க. சிந்திச்சு பாருங்க, எப்படிப்பட்ட இறையச்சம். இறை தூதர் அந்த பகுதியில பயங்கரமா விளையக்கூடிய ஒரு பேரிச்சம்பளம், அது பெருசா ஒரு மதிப்பு வராது மீறினா நம்ம கணக்கு பிரகாரம் இன்றைக்கு 1 ரூபா 2 ரூபா வருமா? ஒரு 5 ரூபானே வைங்க. அப்போ இந்த 5 ரூபாங்கிறது நம்மளிடம் இப்போ ஒரு மதிப்பா? நிச்சயமா கிடையாது, சர்வசாதாரண ஒன்று என்று நம்ம சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்க? இது தர்ம பொருளாக இருந்து, ஜக்காத்து பொருளாக இருந்து, அல்லாஹ் இதற்காக மறுமையில் என்னிடம் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று தூக்கி போட்டு போறாங்கன்னா எவ்வளவு பெரிய இறை எச்சம் வரும். இன்றைக்கு நம்மிடம் அப்படி இருக்குதா? யோசிச்சு பாருங்க. ஒரு கடைக்காரர் என்ன செய்வாரு? 100 பேர் 200 பேர் கஸ்டமர் வருவான், 1008 பேர் இப்படி சில்லறை எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். டக்குன்னு நம்ம 100 ரூபா கொடுத்துருப்போம். உடனே என்ன செய்யணும்? 50 ரூபா எடுத்துட்டு 50 ரூபா திருப்பி தருவது போல 450 ரூபா 500 ரூபா கொடுத்தோம் நினைச்சு 450 ரூபாய் தூக்கி கொடுத்துருவாரு. நாம இறை அச்சத்தோடு இருந்தால் என்ன செய்யணும்? நான் 100 ரூபா தாங்க கொடுத்தேன், 50 ரூபா மட்டும் கொடுங்கன்னு சொல்லி 400 ரூபாய் திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? எத்தனை நபர்கள் அப்படி செய்யக்கூடியது? சிந்திச்சு பாருங்க. அவனுடைய தவறுதான், தவறு கொடுத்தது அவனுடைய தவறுதான், அவனுடைய புத்தியில அது தென்படல. ஆனால் நமக்கு அறிவு இருக்குதா இல்லையா? ஆனா இந்த காசு நம்முடைய உழைப்பிலிருந்து வரவில்லை, இது ஹலால் கிடையாது என்று நமக்கு தெரியணுமா இல்லையா? உடனே என்ன செய்வோம்? ஆமாமா கொண்டா வாங்கிட்டு போயிருமா இல்லையா? ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த சாலை இருக்குதா இல்லையா? இந்த ரோடு, இந்த ரோட்ல போய் ஒரு 10-20 வீடு இருக்கு சுத்தி, கீழே ஒரு 500 ரூபாய் கிடைச்சு யாருன்னு கேட்டு பாருங்க, எல்லாருமே வந்து என்னோடதுமா. என்ன காரணம்? அந்த 500 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மதிப்பை உணர்ந்து அது அவர்களோடது இல்லைனாலும் என்னோடதுன்னு கேட்பாங்க. இன்றைக்குதான் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தின் மீது ஆசையாக இருக்கிற பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து பாருங்க, இதுக்கு அல்லாஹ் குற்றம் முடிச்சுட்டா, இது ஒரு சின்ன விஷயம். ஆனால் இதற்கு அல்லாஹ் குற்றம் முடித்து விடுவான. சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய இறையச்சம் இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு முறை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு மத்தியில். எப்பவுமே தொழுகை நடத்தினால் சலாம் கொடுத்த பிறகு துவாக்கள் ஓதுவார்கள். அந்த தொழுத இடத்திலே உட்கார்ந்து நீண்ட நேரம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார்கள். அந்த துவா எல்லாமே நடக்கும். அப்ப இந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அந்த தொழுகை முடிந்த மாத்திரத்தில் வீட்டுக்கு ஓடுகிறார்கள். மக்கள்லாம் ஒரே ஆச்சரியம், அல்லாஹ்வுடைய தூதர் என்னைக்கும் இல்லாமல் இப்படி ஒண்ணு என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வர்றாங்க. மக்கள்லாம் கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை என்ன திடீர்னு தொழு வச்சீங்க, துவா கூட கேட்கல, ஓடிட்டீங்களே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு சில பேரிச்சம்பளங்களை நான் வீட்டில் வைத்திருந்தேன், அதை கொண்டு போய் அந்த மக்களுக்கு சேர்த்தேன், அதற்காகத்தான் ஓடினேன். சிந்திச்சு பாருங்க. அப்ப அவன் மனசுல என்ன ஓடி இருக்கும்?
ஆனா அமானிதமாக மக்களுக்கு சேர்க்க வேண்டிய ஒரு சில பொருள் நம்மகிட்ட இருக்குது. அதை நம்ம வீட்டில் எடுத்துட்டா அல்லது அதற்குள்ள நம்ம மூத்தா போயிட்டா இதற்காக அல்லாஹ் மறுமையில் நம்மை குற்றம் பிடித்தால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? சிந்திச்சு பாரு. எவ்வளவு பெரிய இறை அச்சம். இன்றைக்கெல்லாம் நம்மிடம் ஒரு பொருளை அமானிதமாக ஒப்படைத்தால் கூட அதை என்ன செய்யறோம்? நாம சர்வசாதாரணமாக அதை எல்லாம் என்ன செய்யறோம்? டேமேஜ் பண்ணக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு அமானிதமா ஒரு பொருளை வையுமா என்ன செய்வோம்? ஒரு தங்கத்தை அல்லது இந்த பிற பொருளாதாரத்தை இப்படி வைக்க சொன்னா நாம் அதை சர்வசாதாரணம் ஒன்னா செலவு செய்வோம் இல்லையா? கழுத்தில் மாட்டிக்கொண்டு சுத்துவோம். இப்படி ஏதாவது ஒரு வகையில செய்வோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நேரத்தில் கூட அந்த சிந்தனை பாருங்க. எல்லாருக்குமே தொழுகை நேரத்துல சைத்தான் ஏதாவது ஒன்றை நினைவூட்டுவான். அது அந்த நேரத்துல என்ன செய்யணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. சைத்தான் உங்களிடம் தொழுகை நேரத்துல வந்தா திரும்பி வலதுபுறமாக துப்புங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்காக தொழுகையில நம்ம நின்று இருப்போம். பக்கத்துல வேற ஒருத்தர் நிற்பார். அவர் மேல துப்பிடக்கூடாது. துப்புவது போன்ற ஒரு செயல் செய்யணும். அதனால சைத்தான் விரண்டு விடுவான் என்றெல்லாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி செய்கையை நாம செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது. ஆனால் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இறை அச்சத்தை பாருங்க. எப்படி அந்த நேரத்திலும் ஓடோடி போய் இந்த நேரத்துல மக்களுக்கு கொடுக்கலைன்னா நான் மாட்டிக்குவேன். எவ்வளவு பெரிய சிந்தனை. அப்ப எவ்வளவு பெரிய இறை அச்சம். இன்றைக்கு நம்மளும் அப்படி இருக்குமா? ஒவ்வொரு செயலையும் பாருங்க, ஒவ்வொரு நடவடிக்கையும் பாருங்க. நாம வாங்கிய கடனாக இருக்கட்டும், வாங்கிய பொருளாதாரமா இருக்கட்டும், அல்லது கொடுத்த வாக்குறுதியாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ இருக்கும். ஆனா என்ன செய்வோம்? சர்வசாதாரணமாக அதை தட்டி கழித்து கொண்டு செல்லக்கூடியதாக தான் நாம் இருப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அதற்கும் அஞ்சுகிறார்கள். இதற்காக இறைவன் மறுமை குற்றம் பிடித்தால் இதற்காக என்று ஒவ்வொன்றிலும் இறை அச்சத்தோடு இருந்தார்கள். அப்ப அப்படிப்பட்ட இறை அச்சம் மேலோங்கியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த இறை அச்சம் நம்மளிடம் இருக்குதா? ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்விடம் அந்த சமுதாய மக்கள் பாடம் படிந்த சகாபாக்கள் எவ்வளவு தூரம் இறை அச்சத்தோடு இருக்கிறார்கள் பாருங்க. இன்றைக்கு அந்த இறை அச்சம் நம்மளிடம் இருக்குதா பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பாடம் பயின்ற அந்த சகாபாக்கள் அபு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அவரை பார்க்கறதுக்கு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போறாங்க. அபு மசூத் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? அன்றைய காலத்தில் பொருளாதாரத்தை காசை கொடுத்து அடிமைகளை சந்தைகளில் விலைக்கு வாங்குவார்கள். நம்ம மாதிரி ஒரு மனுஷனை விலைக்கு வாங்கி வச்சிருப்போம். அவனுக்கு 3 நேரம் சோற போடுவோம். எல்லா வகையிலும் அவன் நமக்கு அடிமை தான். அவனுக்கு யாராவது பொருளாதாரத்தை கொடுத்து விடுதலை செய்யக்கூடிய வரையிலும் அல்லது நாம அவரை மன்னித்து விடுதலை செய்யக்கூடிய வரையிலும் அந்த ஆள் நமக்கு அடிமை. இப்படி ஒரு கலாச்சாரம் ஆரம்ப கட்டங்களில் இருந்தது. அந்த சமுதாயத்தில் அந்த கலாச்சாரம் இருக்குது. அபு மசூத் ஒரு அடிமையை வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் என்ன நடக்குது? அவர் ஏதோ இவர் சொன்ன விஷயத்திற்கு மாற்றமா செஞ்சிருக்கிறார் ஒரு வேலையை. அதனால கோபம் எப்படி சாட்டை எடுத்து விழுத்துட்டு இருக்கிறார். அடினால அடி பயங்கரமா விழுந்துட்டு இருக்குது. ஒரு தூரத்திலேயே ரசூலுல்லாஹ் இந்த சம்பவத்தை பாக்குறாங்க. அபு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அடிமையை அடிச்சிட்டு இருக்கிறது தெரியுது. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, அபு மசூத் என்று அழைக்கிறார்கள். ஒன்னும் ரியாக்ஷனே இல்லை. அவர் என்ன கோபத்துல உச்சியில் இருக்கிறார். நான் சொன்னதுக்கு நீ எப்படா மாற்றமா நடக்கலான்னு விட்டு அடி பட்டை எழுதிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல பக்கத்துல போறாங்க மறுபடியும் ரசூலுல்லாஹ் அழைக்கிறாங்க. அப்பவும் அவர் கோபம் தீரல. பக்கத்தில் போய் தோளில் கையை வைத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை விட கடுமையாக அல்லாஹ் உன்னை மறுமையில் தண்டிக்கக்கூடியவன் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அபு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க? சாட்டையை கீழே போட்டாங்க. அந்த அடிமையை விடுதலை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என்ன காரணம்? இதற்கு தண்டனையாக அல்லாஹ் மறுமையில் என்னை குற்றம் பிடித்தால் யாருக்கும் காப்பாற்ற முடியாது என்கின்ற அந்த பயம், அந்த அச்சம் தான் காரணம். இன்றைக்கு அந்த நிலை நம்மிடம் இருக்குதா? எவனாவது ஒருவன் வண்டியில குறுக்கால திடீர்னு வந்திருப்பான். அவனுடைய தவறாகவே இருக்கும். நாம போய் இடிச்சிருக்கவே மாட்டோம். எவ்வளவு திட்டும் யோசிச்சு பாருங்க. இதுல எப்படி கைகலப்பெல்லாம் ஏற்படும். இவன் அவன் அடிக்க, அவன் இவன் அடிக்க, ரோடே அப்படி டிராபிக் ஜாம் ஆயிட்டு பின்னாடி ஒரு 100 வண்டி, முன்னாடி ஒரு 100 வண்டி, அப்படி கலாபரமாய் இருக்கக்கூடிய பார்க்கணும். சிந்திச்சு பாருங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயம்லாம் சாதாரணம், அல்லாட்ட மறுமையில் தப்பிக்க முடியுமா என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள். அவர் அடிக்கிறதையும் விட்டுட்டாரு, சாட்டையும் கீழே போட்டாரு, அவரை விடுதலையும் செய்தார். சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பயம் இருக்கும் இறைவன் மீது. இன்றைக்கு அந்த இறை எச்சம் நம்மிடம் ஒவ்வொரு நிலையிலும் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய அந்த இறை எச்சம் அந்த அளவுக்கு இருக்குமா? ஒவ்வொரு நிலையிலும் அந்த அல்லாஹ் பயந்துக்கிறோம். உலகத்தில் நாம என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் ஆட்டம் போடலாம். ஆனால் மறுமையில் மாட்டிக்கொள்வோமா இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பானே, நீ இதை ஏன் செய்தாய்? மனிதா, நீ இதை ஏன் செய்தாய்? இதை பற்றி உனக்கு தெரியாதா? இதை ஏன் செய்தாய்? இதை ஏன் செய்தாய்? இதை நீ சும்மா பயான்ல கேட்கலையா? என்னை பற்றி உனக்கு யாரு சொல்லி தரலையா
என்று ஒவ்வொன்றையும் கேட்டால் நம்மளுடைய பதில் என்னவாகும்? ஆனால் சகாபாக்கள் பயந்தார், இறை அச்சத்தால் அப்படி விட்டார்கள். ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம், அப்படி பயந்து செல்கிறார்கள். அப்ப இது மட்டுமா? இன்னும் ஏராளமான விஷயங்களை பார்க்கணும். இன்றைக்கெல்லாம் உலகத்தில் என்ன, ஒரு நிர்வாகியா இருக்கிறான், ஒரு பள்ளிவாசல் நிர்வாகியா இருக்கிறான், அதனுடைய சொத்துக்களை தவறாக முறைகேடாக பயன்படுத்துறான், என்னென்னமோ செய்யக்கூடியதை பார்க்கிறோம். இறை இல்லத்தினுடைய சொத்துக்களை, இறை இல்லத்தினுடைய வரவு செலவுகளை தவறாவெல்லாம் பயன்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம். துளியளவும் இறை அச்சம் இல்லை, பார்க்கிறோமா இல்லையா உலகத்துல? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாருங்க, சகாபாக்களை பாருங்க, எந்த அளவிற்கு இறை அச்சத்தோடு நடந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் பார்க்கிறோம், ஒவ்வொரு செய்தியிலும் பார்க்கிறோம், அப்படி இறை அச்சத்தோடு நடந்திருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்வும் பார்க்கிறோம், அந்த இறை அச்சத்தோடு நடந்த அந்த செய்திகளை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு சகாபாக்களும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, அப்படி இறை அச்சத்தோடு நடக்கக்கூடிய பார்க்கிறோம். இன்றைக்கெல்லாம் நம்ம பெருநாள் கொண்டாடுகிறோமா இல்லையா? இந்த பெருநாள் எதன் அடிப்படையில? ஒரு நோன்பு வச்சு கொண்டாடுறோம், இன்னொன்னு என்ன, இறைவனுக்காக குர்பான் அறுத்து கொண்டாடுகிறோம். அப்ப இதுவெல்லாம் எதை அடிப்படையாக வைத்தது? அதனுடைய வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், லா அல்லக்கும் தத்தக்கும், ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நோன்பு கடமைனாக்கா உங்களுக்கு நோன்பு கடமை. இது எதற்காக? இறை அச்சம். அந்த பேஸ் அல்லாஹ் சொல்லித்தான் நான் எதிர்ப்புன்னு சொன்னா, நீ இறை அச்சமுடையோ ஆகணும், அல்லாஹ்வை பயந்தவனா நீ மாறணுவதற்கு தான் இந்த நோன்பே கடமைங்கிறான். அதே நேரத்தில் இந்த குர்பானி பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அவற்றின் ரத்தமோ மாமிசமோ ஒருபோதும் என்னை அடையாது, அறுக்கும் போது நான் இறைவனுக்காக இதை செய்கிறேன் என்கின்ற அந்த இறை அச்சம் தான் என்னை அடைகிறதுன்னு சொல்றானா இல்லையா? அப்ப அந்த அச்சம் தான் வேணும். அப்ப அந்த பெருநாளையும் என்ன, நோன்பு பெருநாளையும் இறை அச்சம் தான் அடிப்படை. அதே நேரத்துல இந்த குர்பான் பெருநாளையும் என்ன அடிப்படை? இறை அச்சம் தான் அடிப்படை. அப்ப இந்த இரண்டு பெருநாளுடைய அடிப்படையும் இறை அச்சத்தை அடிப்படையாக வைத்துதான் இருக்காது. அப்ப இந்த இறை அச்சத்தோடு தான் நாம் ஒவ்வொருவரும் உலகில் வாழ வேண்டும். இந்த உலகில் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். ஒவ்வொருவரும் மரணம் வரையும் இந்த இறையச்சத்தோடு மிஞ்சியவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மறுமையில் மாட்டிக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரை முடியும். முதல் உரையிலே இறையச்சம் சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை பார்ப்போம். இன்னும் இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இறைவன் உங்களுடைய தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இறைவன் உங்களுடைய தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்ப்பதில்லை. பார்க்கிறோமா இல்லையா? பாடி பில்டரா இருப்பார், இப்படி எல்லாம் அல்லாஹ் பார்க்கல. நாம சொல்றோமா இல்லையா? அப்படி கட்சி வச்சிருக்கிறோம், 8 பேக் 6 பேக் என்றெல்லாம் சொல்லுவோம், பயங்கரமா பாடி பில்டர் என்றெல்லாம் சொல்லுவோம். இதையெல்லாம் அல்லாஹ் பார்க்கல. அதே நேரத்துல என்ன, அப்படி செல்வந்தரு, கோடீஸ்வரப்பு, இப்படி எல்லாம் பார்க்கல. அல்லாஹ் என்னத்தை பார்க்கறான்? எந்த மனிதராக இருந்தாலும் கருப்பு சிவப்பு இப்படி எல்லாம் அல்லாஹ் நிறத்தை பார்க்கல, செல்வத்தை பார்க்கல, உடலை கட்டுடலை பார்க்கல. எதை பார்க்கறான்? மனிதனையும் அதன் உள்ளத்தையும் தான் பார்க்கறான். இந்த உள்ளத்தில் இறை அச்சம் இருக்குதா? அப்ப என்ன, ஒரு கருப்பா இருக்கக்கூடிய, ஒரு அலங்கோலமா இருக்கக்கூடிய ஒருவர் அல்லாஹ்வை பயந்து நடந்திருந்தால் அவரை அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அப்ப இறை அச்சத்தை தான் அல்லாஹ் விரும்புறான். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறைவன் உங்களுடைய தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்ப்பதில்லை, மாறாக உள்ளத்தையும் இறை அச்சத்தையும் தான் பார்க்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த இறை அச்சம் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதலானது. அப்ப அந்த இறை அச்சம் இருந்தால் உலகத்தில் நம்ம தப்பு செய்வோமா? இன்றைக்கு என்ன செய்வாங்க, வீடுகள்ல பெரும்பாலான நபர்கள் என்ன செய்வாங்க, வீடுகள்ல அமைதியா இருப்பாங்க. வீட்டை விட்டு வெளியில போயிட்டா தான் எல்லா வகையான தவறுகளும் வரும். வீட்டுல இருக்கிறவனே நல்லவனா இருப்பான், வீட்டுக்கு போனா என்ன செய்வான், போட்டு சாராயத்தை போட்டு குடிக்கக்கூடியதை பார்க்கிறோம், சாலைகள்ல கிடக்கக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? உலகத்துல இதான நிலை. ஆனால் இறை அச்சத்தோடு இருந்தா அல்லாஹ் பார்க்கிறான், எல்லா இடத்திலும் வல்ல இறைவன் பார்க்கிறான் என்கின்ற அந்த சிந்தனை வந்தால் இப்படி வருமா? இன்னும் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
ரசூலுல்லாவை பார்க்கறதுக்காக ஒரு 3 நபர்கள் வர்றாங்க. அவங்களுடைய அவங்க மனைவி மாட்டிலாம் கேட்கறாங்க, ரசூலுல்லா எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஏது செய்வாங்க என்று சொன்னால் அவர்கள் தொழுகுவார்கள், நோன்பு வைப்பாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப முன்னே 3 இளைஞர்கள் முடிவு செய்யறாங்க. அப்ப இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், வாழ்க்கை முழுவதும் நோன்பை விடவே மாட்டேன், நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன் என்று ஒருத்தர் முடிவு செய்யறாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, நான் இனி பெண்களையே திருமணம் செய்ய மாட்டேன். ஏன்னு தெரியுமா, திருமணம் செஞ்சுட்டா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு இருக்கும், குடும்பத்துக்குள்ள சம்பாதிக்கணும், இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால நான் தொழுகை நோம்புன்னு ஈடுபட முடியாது. அதனால இப்படி ஒருத்தர் முடிவு பண்றாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, நான் தொழுதுகிட்டே இருப்பேன், காலமெல்லாம் நோம்பு வைப்பேன், காலமெல்லாம் தொழுவேன், இப்படி இதை செய்யறதுக்கு திருமணம் தான் தடனா, திருமணம் முடிக்க மாட்டேன் என்று 3 பேர் 3 விதமாக முடிவு செய்கிறார்கள். அப்ப உடனே இந்த செய்தி ரசூலுல்லாஹ் போகுது. இதை போன பிறகு ரசூலுல்லாஹ் அவங்களை அழைக்கிறாங்க. இப்படி எல்லாம் முடிவு செய்தது யார் அப்படின்னு, நாங்க தான் எல்லாம் இருக்கிறது. இது என்னுடைய வழிக்கு மாற்றம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், தொழுகவும் செய்கிறேன், ஓய்வெடுக்கவும் செய்கிறேன், நோன்பு வைக்கவும் செய்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன், அதே நேரத்தில் பெண்களை திருமணம் செய்திருக்கிறேன். இப்படி 3 பேர் முடிவு செய்யறாங்கல்ல, இதுல ஏதாவது மார்க்கத்திற்குண்டான தவறு ஏதாவது இருக்குதா இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, இதனால இறை அச்சம் ஏற்படும், இதனால சொர்க்கத்துக்கு போவாங்க, நாமும் இப்படி போகணுங்கிற சிந்தனை அவங்கள்ட்ட மேலோங்கி இருந்தது. ஆனால் அடிஷனலா என்ன, இதுல உள்ள சின்ன சின்ன தவறுகள் இருந்தது. என்ன செய்யணும், நிரந்தரமா இதை செய்ய மாட்டேன்னு முடிவு செஞ்சாங்களா இல்லையா, அதுதான் தவறு, மற்றபடி வேற எந்த தவறும் இல்லை. அதைத்தான் ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க. என்ன, நான் தொழுகவும் செய்கிறேன், அதற்கு ஓய்வு எடுக்கிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன், அதே நேரத்தில் நான் பெண்களை திருமணமும் செய்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்னுடைய வழிக்கு யார் மாற்றமாக நடக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று சொன்னார். அப்ப இன்றைக்கு சிந்தித்து பாருங்க, நாம இந்த நிலையில் எப்படி இருக்கிறோம். இந்த இறை அச்சம் சம்பந்தமாக அவர்கள் எல்லாம் எப்படி விட்ட ஒரு முடிவு பெறாங்க, இதன் மூலியமாக தான் சொர்க்கத்தை அடைய முடியும், இதன் மூலியமாக தான் இறை அச்சம் ஏற்படும் என்று ஒரு முடிவு செய்தார்கள். நம்ம அந்த அளவுக்கு வேண்டாம், இறைவனை அஞ்சி நடப்போம். உலகத்தில் வாழும்போது எல்லா நிலைகளிலும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், இறைவன் என்னை கண்காணிக்கிறான், இறைவன் மறுமையில் என்னை தண்டிப்பான், இறைவன் இதனால் நான் இதை செய்தால் நான் நரகத்துக்கு சென்று விடுவேன் என்று ஒவ்வொரு காரியத்திலும் இறை அச்சத்தோடு இறை பயத்தோடு நாம் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் எந்த குற்றமே நடக்காது. சிசிடிவி ஏமாத்தில குற்றம் பண்றானா இல்லையா, ஏற்கனவே ஓடிட்டு இருந்த அந்த டிஸ்க் தூக்கி போட்டு அப்படி இருந்த மாதிரியே காட்டுறான், ஆனால் நடப்பது வேறு, இப்படி எல்லாம் பண்றான். ஆனால் உலகத்தில் என்ன, இதெல்லாம் மிக நிச்சயமே வல்ல இறைவன் உலகத்தில் எல்லாற்றையும் கண்காணிக்கிறானா இல்லையா. அப்ப அந்த அச்சம், அல்லாஹ் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் என்னை பார்ப்பவானாக இருக்கிறான் என்று சொன்னால் நம்மிடம் தவறே வராது. அப்ப அப்படிப்பட்டவர்களாக நாம் இறைவன் கண்காணிக்கிறான் என்கின்ற அச்சத்தோடு நாம் வாழ்வர்களாக, பயப்படக்கூடியவர்களாக அப்படி வாழக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து வெற்றி அடையக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய சும்மா உரை முடித்துக் கொள்கிறேன். வாய்கிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.